வணக்கம். இனிமேல் அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணி யாரும் பார்லர் போகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 10 செம்பருத்தி பூ எடுத்துங்க. செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பூ பவுட்ரு, அப்படி இல்லைன்னா செம்பருத்தி காஞ்சது கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. பருவு வராமல் தடுக்கும். அப்படி இல்லைன்னா வந்த பருவு, கரும்புள்ளி, கருந்திட்டு எல்லாத்தையும் சரி செய்யுது. முகத்தை எங்கே வச்சுக்குது, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. கண்டிப்பாக செம்பருத்தி பூ அவசியம் இனிமேல் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு துண்டு ஆலோவேரா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஆலோவேரா கிடைக்கலைன்னா ஆலோவேரா ஜெல் இருந்தால் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணிங்க. ஆலோவேராவும் அதே மாதிரி தான் நம்ம சருமத்தை ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு உதவுது. ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆலோவேராவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இதையும் செம்பருத்தி பூவோட சேர்த்தாச்சு. இது கூட வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். ரோஸ் வாட்டரும் ரொம்பவே நல்லது. இது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த இறந்த செல்களெல்லாம் ரிமூவ் பண்ணுது. கண்டிப்பாக இது உண்மையிலே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சாச்சு நைஸாக. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை எடுத்துருக்கோம். உண்மையிலே இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுக்கு அதிகமாக எதுவும் காசு கொடுத்து கண்ட க்ரீமெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முகம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி சேர்த்துருக்கேன். முல்தானி மெட்டி ஒரு நேச்சுரலாக உள்ளது. இது நம்ம ஸ்கின்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. நிச்சயமாக இது ரொம்பவே நல்லது. இதுவுமே அந்த வெயிலால் வர்ற அந்த கருப்பு எல்லாமே மறையுது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கூட மறுபடியும் 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். தேன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சருமத்தை பொலிவுரை செய்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தேனை அவசியம் சேர்த்துங்க. தேன் சேர்க்கறதுனால எந்த பயமோ பாதிப்போ கிடையாது. முடியெல்லாம் வெள்ளையால் ஆகாது. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக சேர்க்கலாம். இப்போ இது 4ஐயும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கோங்க. நம்ம முகத்தை குளிர்ந்த நீரால் நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு இந்த மாதிரி காய்ச்சாத பாலை கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச வாழைப்பழ தோல், அந்த தோலில் இந்த பாலை நல்லா தொட்டு நம்ம ஸ்கின்ல நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம முகத்தில் அப்புறமா கழுத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. இது மாதிரி செய்யும்போது நம்ம முகம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இறந்த செல்கள்லாம் ரிமூவ் ஆகும். நிச்சயமாக ரொம்ப நல்லது. இது நம்மளோட ஸ்கின்னை நல்ல பொலிவாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நீங்கள் பாக்கி எதுவுமே உங்களாட்டி செய்ய முடியல, அந்த பேஸ்டெல்லாம் உங்களாட்டி அரைக்க முடியல, எதுவும் பண்ணலைனாலும் டெய்லி இந்த மாதிரி வாழைப்பழ தோலில் நீங்கள் இந்த மாதிரி பாலை தொட்டு முகத்தில் தேய்ச்சிங்கன்னாலே முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கழுவியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது இப்போவே ஸ்கின்னு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த செம்பருத்தி பூ பேஸ்ட்டை முகம், கழுத்து எல்லாத்துலேயும் நல்லா இந்த மாதிரி தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வாழைப்பழ தோலை வச்சு நல்லா காய்ச்சதும் இதே மாதிரி திருப்பி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே நல்லா குளிர்ந்த நீரால் கழுவிடுங்க. இந்த ஃபேஷியலை ஒரு நாளைக்கு 2 தடவை செய்யுங்க. கண்டிப்பாக இது நிச்சயமாக நல்ல பலன் தரும். முகம் நல்ல பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு பருவு, தழும்பு இதெல்லாம் மறைஞ்சிருச்சுனாலே முகம் கிளியராக இருக்கும். இது உண்மையிலேயே தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிக்கும். நிச்சயமாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. உண்மையிலேயே அவ்வளவு நல்லது. எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. செம்பருத்தி பூ பேஸ்ட்டை இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் கட்டியாகவும் பயன்படுத்தலாம். இதுவுமே ரொம்பவே நல்லது. நம்மளோட முகம் இன்னும் வெள்ளையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, எப்படி எந்த பார்லர் போனீங்க இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லது. உண்மையிலே நம்ம முகத்தில் பருவம் வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஐஸ் கட்டியை வச்சு இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னாலே போதும். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முகத்தில் இருக்க பருவெல்லாம் போயிடும். அதை விட ஒரு முக்கியமான பியூட்டி சீக்ரெட் என்னன்னா, சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருந்தாலே போதும். முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறமா நிறைய தண்ணி குடிக்கணும். பழம், காய்கறி, கீரையெல்லாம் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.